சென்னை 7 கிணறு அம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் ஸ்டீஃபன். கடந்த 26ஆம் தேதி தனது வேலை விஷயமாக தலைமைச் செயலகம் செல்வதாக கூறிவிட்டு சென்ற ஸ்டீஃபன் அடுத்த நாள் காலை வரை வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரது மனைவி செல்போனில் கணவனை தொடர்பு கொண்டுள்ளார். ஸ்டீஃபன் வேலை நிமித்தமாக பாண்டிச்சேரி வந்துள்ளதாக கூறியுள்ளார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் மனைவிக்கு போன் செய்த ஸ்டீஃபன் தன்னை சிலர் கடத்தி விட்டதாகவும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால்தான் தன்னை விடுவார்கள் என கூறி மனைவியை அதிர வைத்திருக்கிறார். உடனே ஜிபே மூலம் ஸ்டீஃபனின் வங்கிக் கணக்கிற்கு அவருடைய மனைவி 80,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஸ்டீஃபனின் செல்போனில் இருந்து அவரது மனைவியை தொடர்பு கொண்ட மர்மநபர்கள் மேலும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால்தான் ஸ்டீஃபனை உயிரோடு விடுவோம் என மிரட்டியிருக்கிறார்கள். இதனால் பயந்து போன அவர் முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் ஸ்டீஃபனின் மனைவியை வைத்தே கடத்தல்காரர்களை பிடிக்க ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார்கள். சம்பவத்தன்று 5 லட்சம் ரூபாய் பணத்தோடு கடத்தல்காரர்கள் கோரிய பாண்டிச்சேரி மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு சென்றிருக்கிறார் ஸ்டீஃபனின் மனைவி. பணம் வாங்குவதற்காக 2 பேர் வந்திருக்கிறார்கள். உடனே மறைந்திருந்த போலீசார் அந்த இருவரையும் அடக்கி பிடித்து கைது செய்தனர். அவர்கள் மூலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அடைத்து வைத்திருந்த ஸ்டீஃபனை மீட்டு அங்கிருந்த மேலும் ஒருவரை கைது செய்தனர். யார் அவர்கள், எதற்காக இந்த கடத்தல், ஸ்டீஃபனுக்கும் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை என்று போலீசார் விசாரித்த போதுதான் இந்த சம்பவத்துக்கு காரணம் மோசடி என தெரிய வந்துள்ளது. தனியார் கன்சல்டிங் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஸ்டீஃபன் தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் பல அதிகாரிகள் தனக்கு பழக்கம் எனவும் தன்னால் எளிதாக அரசு வேலை வாங்கித்தர இயலும் என கூறி பல பேரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை கறந்திருக்கிறார். யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க தனது பேச்சுவார்த்தையை தலைமை செயலகம் அருகே வைத்துக் கொள்வதும் அங்கேயே வைத்து பணம் வாங்கி மோசடியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். ஸ்டீஃபனின் மோசடி வலையில் சிக்கியவர்களில் ஒருவர்தான் பிரேம் ஆனந்த். திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த இவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். நண்பர் மூலம் அறிமுகமான ஸ்டீஃபன் பிரேமானந்துக்கு சுங்கத்துறையில் உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி 14 லட்சம் ரூபாய் ரேட் பேசி உள்ளார். அதற்காக 4 லட்சம் ரூபாயை கடந்த ஜூன் 19ஆம் தேதி முன்பணமாக வாங்கியுள்ளார். ஆனால் அவர் கூறியது போல வேலை வாங்கி தருவதற்கான எந்த முயற்சியையும் ஸ்டீஃபன் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பிரேம் வேலை குறித்து கேட்டதும் மீதி 10 லட்சம் ரூபாயை கொடுத்தால் நிச்சயம் வேலை கிடைத்துவிடும் என மேலும் பணத்தை கறக்க முயன்றுள்ளார் ஸ்டீஃபன். ஆனால் பிரேம் அவரை நம்பவில்லை. ஏற்கனவே கொடுத்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஸ்டீஃபனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. இதனால் ஸ்டீஃபனை கடத்தி தனது பணத்தை மீட்க முடிவு செய்துள்ளார் பிரேம். சம்பவத்தன்று மீதி உள்ள 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுப்பதாக கூறி ஸ்டீஃபனை தலைமைச் செயலகம் அருகே வரச் சொல்லியுள்ளார் பிரேம். ஸ்டீஃபன் அங்கு வந்ததும் நண்பர்கள் இருவரோடு சேர்ந்து அவரை காரில் கடத்தி உள்ளார். மாமல்லபுரம் அருகே உள்ள ஒரு விடுதியில் அடைத்து வைத்து ஸ்டீஃபனை தாக்கி இருக்கிறது அந்த கடத்தல் கும்பல். ஆனால் ஸ்டீஃபன் பணத்தை திருப்பி தருவது பற்றி வாயை திறக்கவே இல்லை. எப்படியாவது பணத்தை வாங்கிவிட வேண்டும் என முடிவு செய்த பிரேம் புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்த ஹரி என்பவரை தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கூறியுள்ளார். ஹரி கொடுத்த ஐடியாவின் பேரில் ஸ்டீஃபனை பாண்டிச்சேரிக்கு அழைத்து சென்று அங்கு அடைத்து வைத்து சித்திரவதை செய்து பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் போலீசார் ஸ்டீஃபனின் மனைவி மூலம் ஸ்கெட்ச் போட்டு கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரேமானந்த், சத்யராஜ், முருகன் ஆகிய 3 கைது செய்திருக்கிறார்கள். மேலும் எம்எல்ஏ அலுவலக உதவியாளர் ஹரி உட்பட மேலும் 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஸ்டீஃபன் வேலை வாங்கி தருவதாக கூறி எத்தனை பேர் ஏமாற்றியிருக்கிறார், எவ்வளவு பணம் மோசடி செய்திருக்கிறார் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஸ்டீஃபனால் பாதிக்கப்பட்டோர் புகார் அளிக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.